Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already நம்ம வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் வந்து ஃபுல்லாக நம்ம 45 இயல்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டார்கெட் 2, அதாவது டார்கெட் 2ல் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், 11th புக்கும் 12th புக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதில் 11th இருக்கக்கூடிய முதல் இயல் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ 11th 12th பொறுத்தளவில் நம்ம எல்லாமே இப்போது 6th to 10th எப்படி நம்ம டாப் டு பாட்டம் அட்டை டு அட்டை படிக்கணுங்கிற மாதிரி படிக்க வச்சிங்களோ அதே போலவே 11th 12th இருக்குமாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. 11th 12th வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 11th 12th இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நமக்கு சுத்தமாக தேவையே இல்லைங்க. ஏங்க தேவையே இல்லைன்றீங்க, இலக்கணத்தில் இருந்து தான் அவ்வளோ கொஷின் வருது, டெய்லி ப்ரீவியஸாக கொஷின்லாம் படிக்க வைக்கிறீங்க, அதில் அத்தனை கொஷின் பார்க்குறோம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு புது சமச்சீர் 6லேருந்து 10, பழைய சமச்சீர் 6லேருந்து 10 இது 2 பகுதியிலேருந்து தான் நமக்கு இலக்கண பகுதிகள் வருமே தவிர 11th 12th ஒரு கொஷின் கூட நமக்கு இலக்கண பகுதிகள் வந்து வரவே வராது. அப்போ சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், இலக்கண பகுதியை ஸ்கிப் பண்ணிடலாம். செய்யுள் அண்ட் உரைநடை பகுதி என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் எனக்கு டைமே இல்லைங்க, இதை நான் 10ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிறதே எனக்கு பெருசு தாங்க, 11th 12th சிம்பிளாக எதாவது சொல்லுங்கள் அப்படின்னாலும் சரி, 11th 12th நான் பியூராக டைம் கொடுத்து படிக்கணும், எனக்கு ஸ்மார்ட்டாகவும் படிக்கணும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாக்ஸ் கண்டென்ட் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது நமக்கு தேவையான லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் படிக்கணும். இல்லையா, நூற்குறிப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ நூற்குறிப்புங்கிறது எல்லா பாடத்தையும் படிச்சுக்கணுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பாடங்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அதை தாண்டி நமக்கு தேவையான பாடங்கள், அதாவது சிலபஸ் வைஸஸ் தேவையான பாடங்கள்லாம் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் தேவையான பாடங்கள்னு நான் சொல்கிறேன். அதுலேயுமே நமக்கு ரொம்ப முக்கியமான வரிகள் மட்டும் படித்தா போதும். மனப்பாட பாடலெல்லாம் இருக்கக்கூடிய லைன்ஸில் அந்த முன்னாடி 2 லைன் பின்னாடி 2 லைன் படிக்கணும்னு சொல்லுவீங்களே, அதேமாதிரி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெமரி லைன்ஸ்லாம் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு 5 லைன்ஸ் வந்து நமக்கு வந்து மெமரி போயம், அதாவது செய்யுள் வரிகள் நமக்கு எக்ஸாமில் இடம் பெறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் அதிகபட்சம் 4 5மே கூட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதான் வரும். எப்போயாவது ஒன்று மட்டும்தான் 11 12 வந்து கேட்பாங்க. அதுக்காக நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் நமக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப முட்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறேங்கிறத தாண்டி கம்பல்சரி என்ன தேவை, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ நம்ம கிளாஸில் எப்படி கைட் பண்ணுறோமோ அதே போல் நீங்கள் த்ரூ அவுட்டாக 11th 12th வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ ஒரு இயல் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே தேவையான கண்டிப்பாக கிடையாது. நம்ம அப்வியஸ் என்ன சொல்லிட்டோம், அந்த இலக்கண பகுதிங்கிறது நமக்கு தேவையில்லைங்க. அதை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து நமக்கு டேரெக்டாக நமக்கு சிலபஸில் கவர் ஆகிருந்தாலோ டேரெக்டாகவோ இன்டேரக்டாகவோ சிலபஸில் கவர் ஆகிருந்தாலோ மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பிக் பண்ணி படிக்க போகிறோம். இல்லையா, அதில் லாஸ்ட்டில் அந்த ஆசிரியர் குறிப்பு 100 குறிப்புன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ கிளியர் ஆகிட்டிங்களா. இப்போது இந்த இயலை நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கணம் 6ஆம் திணை இது 2யும் தவிர இந்த 3 பகுதி வந்து நமக்கு தேவை. அதுவும் ரொம்ப முக்கியமான நமக்கு எதுவும் தேவையில்லை. இது 3மே ஜஸ்ட் படிச்சுக்கிட்டா போதுமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த நன்னூல் பாயிரை மட்டும் கொஞ்சம் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக படிச்சுக்கிட்டா போதுமானது. மிச்சம் 2மே வந்து இது இவ்வளோதான், இதுதான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா, ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா. ஸோ முதல் இயலோட முதல் செய்யுள் வந்து என்னதுங்க, யுகத்தின் பாடல். ஸோ இந்த யுகத்தின் பாடல்ங்கிறத எழுதினவர் யாருன்னா சு. வில்வரத்தினம் அப்படிங்கிறவங்க. சரிங்களா, சரி அப்படியே வந்தீங்கன்னா இந்த நூல்வெளி வந்து இருக்கா, கவிஞர் சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். எந்த தீவுங்க, புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காகங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்த வருடம், 2001ஆவது வருடம் நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இவரோட கவிதைகள் வந்து இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் யாருங்க, வில்வரத்தினம் அப்படிங்கிறவர். இவர் வந்து இயற்றின 2 கவிதையோட தொகுப்பு நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் நமக்கு எந்தெந்த பாயிண்ட் தேவை நீங்களே பாருங்கள். சு. வில்வரத்தினம்ங்கிறவர் யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் பிறந்தவர், இந்த லைன் வந்து நமக்கு தேவை. இவரோட கவிதைகள் எல்லாம் உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தொகுப்பை 2001ஆவது வருடம் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இவர் கவிதை எழுவது போலவே பாடும் திறனும் சிறப்பாக வந்து பெற்றிருக்காரு. அப்போ 3 பாயிண்ட் தான் இதில் நமக்கு முக்கியம். இதை வந்து நமக்கு தேவையில்லை, இந்த 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அடுத்தது ரசுல் கம்சதோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. தன்னோட இனத்தை பற்றியும் மொழியை பற்றியும் பாடாத கவிதை இருந்து என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, வேறு இல்லாத மரங்க கூடி இல்லாத பறவைங்க அப்படின்றத வந்து சொன்னவர் யாருங்க, ரசுல் கம்சதோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இந்த 2 பாயிண்ட், அதாவது இந்த 2 பேராகிராஃப் தான் இந்த பாடத்துக்கு நமக்கு தேவையானது. அதாவது வில்வரத்தினம் பற்றியும் இவர் சொன்ன கூற்று என்னங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்த படம் போயிடுவோமா.
ஸோ இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிறத எழுதுனது யாருங்க? இந்திரன். இது யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடத்துக்கான நூல் குறிப்பு மட்டும் நம்ம பார்த்தாலே நமக்கு போதுமானது. சரிங்களா? வேறு எதுவுமே உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? சரி, இங்கே வந்து பாருங்கள், இந்த இந்திரன் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். ராஜேந்திரன்கிறவர் தான் இந்த யார்? இந்திரன். இவரோட இயற்பெயர் ராஜேந்திரன். ஓகேவா? ஸோ இதை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியருங்கிற பன்முகத்தன்மை வந்து வச்சுருக்காரு. சரி, அடுத்தது ஒரிய மொழி கவிஞர். ஒரிய மொழி கவிஞர்னா யாருங்க? ஒரிசாவில் பேசப்படக்கூடிய மொழி தான் ஒரிய மொழி இல்லைங்களா? சரி, அந்த மொழி கவிஞர் யார் அப்படின்னா மனோரமா பிஸ்வாஸ் அப்படிங்கிறவரோட பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்காரு. இந்த நூலை மொழிபெயர்த்ததுக்காக 2011 வருடம் இவருக்கு, அதாவது இந்திரனுக்கு, சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, அது இல்லாமல் இவரோட வேறு கவிதை நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் கட்டுரை நூல்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகியல், நவீன ஓவியம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம், நுண்கலை. அவ்வளோதான். ஒரு 6 டேட்டாஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே பார்த்தோமா. அது இல்லாமல் முன்னாடி ஒரு 2 டேட்டா பார்த்தோம். ராஜேந்திரன்கிறவர் வந்து யார்? இந்திரன் அப்படிங்கிற பேர் இப்போ வச்சுருக்காரு. பட் அவரோட இயற்பெயர் ராஜேந்திரன். சரிங்க. இவர் ஒரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாவோட பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற மொழி, ஆக்சுவலாக அங்கே வந்து வேறு இதாக இருக்கும், தமிழில் மொழிபெயர்த்து தான் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூலுக்கு 2011 வருடம் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிச்சு. இவரோட கவிதை நூல் என்ன, கட்டுரை நூல் என்ன, இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காருங்கிறத கொடுத்துருக்காங்க. தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள். ஸோ பாடப்பகுதி உள்ளே நம்ம படிக்கல, பட் இருந்தாலும் இது நமக்கு முக்கியமானது. வால் விட்மனோட நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து சங்கர் ஜெயராமன். மல்லார்மை அப்படிங்கிறவரோட புக்கை ஃப்ரெஞ்சிலேருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம். இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த புக் வந்து ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது பாப்லோ நெருடா அப்படிங்கிறது ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வெங்கடாச்சலபதி வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் பாயிரம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நன்னூலுங்கிறது யார் எழுதுனதுன்னு நான் பல கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யாருங்க? பவணந்தி முனிவர். எந்த நூலை வழிநூலாக வச்சு எழுதியிருக்காங்க? தொல்காப்பியத்தை வழிநூலாக வச்சு எழுதியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாயிரங்கள் கொடுத்துருக்காங்க? ஸோ பாயிரத்துலேருந்து ஒரு 7 நூற்பாக்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங்மாக இருக்குது இல்லையா, இதுவே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா புக் பேக்கில் இது கொடுத்துருக்காங்கங்க. பாயிரம் இல்லது, இந்த இடத்த டேஸ் கொடுத்துட்டு அன்றேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரணும்? பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ இதையுமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை ஏன் படிச்சுக்க சொல்கிறேன்? அப்போ அந்தளவுக்கு இந்த பாடங்கள்லாம் முக்கியமானு கேட்டால் இது புக் பேக்கில் கொடுத்துருக்கனால நான் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். அப்போ புக் பேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக. சரியா? சரிங்க. இப்போ இந்த சொல்லும் பொருளும்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பால் அப்படிங்கிறது வகைன்னு சொல்லியிருக்காங்க. இயல்புங்கிறது இலக்கணம், மாடம்ங்கிறது மாளிகை, அமைங்கிறது மூங்கில்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே இலக்கண குறிப்பு இருக்குங்க. காட்டல், கோடல்னா தொழிற்பெயர்கள். அல்னு வந்திருக்கா? சரி. ஐந்தும் அப்படிங்கிறது முற்றுமை. கேட்போர் ஓர்னு வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? வினையாளனையும் பெயர். அடுத்து மாநகர், அந்த நகருக்கு முன்னாடி மா அப்படிங்கிறது வந்திருக்கா? அப்போ அது என்னதுங்க? உரிச்சொல் தொடர். சரிங்க. அடுத்தது இங்கே பிரித்து எழுதுக இருக்குது இல்லைங்களா? ஸோ புணர்ச்சி விதி தான், பட் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அணிந்துரை அப்படிங்கிறது அணிந்து கூட்டல் உரை. பொதுச்சிறப்புங்கிறதுல இச்சு மட்டும் போயிட்டு பொது கூட்டல் சிறப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? சரி, இந்த வைத்தார் அப்படிங்கிறதுல நமக்கு வேர்ச்சொல் என்னதுங்க? வை அப்படிங்கிறதா நமக்கான வேர்ச்சொல். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தது நூல்வெளி பார்த்துடலாமா? ரொம்ப முக்கியமான நூல்வெளி. நன்னூல் வந்து தொல்காப்பியத்தை முதன் நூலாக, அதாவது வழிநூலாக வச்சு எழுதப்பட்ட நூலுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எப்போங்க? பொது ஆண்டு 13 அப்போ பவணந்தி முனிவரால் எழுதப்பட்டது தான் இந்த தமிழ் இலக்கண நூல்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நூலில் எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரங்கிறத 2 அதிகாரங்கள் இருக்காம். சரிங்களா? இதே தொல்காப்பியத்தில் எத்தனை இருக்குன்னு நம்ம படித்தோம்? 3 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள்ன்ட்டு 3 இருக்குன்னு படித்தோம். ஒரு அதிகாரத்துலேயும் 9 இயல் இருக்குது. மொத்தமாக 27 இயல் இருக்குங்கிறத நம்ம தொல்காப்பியத்தில் படித்தோம். இங்கே நன்னூலில் எத்தனை அதிகாரம் இருக்கா? 2 அதிகாரம் இருக்கா. சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2மே 5 பகுதிகளாக வந்து இருக்குதான். சரிங்களா? எழுத்ததிகாரத்தில் வந்து எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல்னு சொல்லிட்டு 5 பகுதியாகவும், இங்கே பார்த்திங்கன்னா சொல்லதிகாரத்தில் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல்னு சொல்லிட்டு 5 பகுதியாக இருக்கான். அங்கே 9 இயல்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே 5 பகுதியும் கொடுத்து மொத்தமாக எத்தனை பகுதி இருக்குது? நன்னூலில் 10 பகுதி இருக்குங்கிறது நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா? சரிங்க.
சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினர் அப்படின்னு வந்து பாயிரம் வந்து சொல்லுதான். இந்த நன்னூல் பாயிரம்ங்கிற தலைப்பில் தான் படிச்சுட்ருக்கோம். இந்த பாயிரம் என்ன சொல்லுதான், ஒரு சிற்றரசர் கேட்டுக்கிட்டனால தான் இந்த நன்னூலுங்கிற நூலையே பவனந்தி முனிவர் வந்து இயற்றினாராங்க. சீயகங்கன் அப்படிங்கிறவர் வந்து கேட்டுக்கிட்டனாலயாம். சரிங்க. ஈரோடு மாவட்டத்தில் மேட்டுப்புதூருங்கிற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திர பிரபாவோட கோயில் இருக்கான். அந்த கோயிலில் பவனந்தியோட உருவம் வந்து இன்னமும் இருக்கான். அதாவது அவரோட உருவச்சிற்பம் இன்னமும் இருக்குது. எங்கே? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூருங்கிற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திர பிரபாவோட கோயிலில் பவனந்தி முனிவரோட சிலை உருவம் இன்னமும் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் திணை. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, ஆனால் யார் எழுதுனாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எதுக்கும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு தேவையில்லை, பட் யார் எழுதுனாங்க அதோட நூல்வழி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பை சான்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தானே லக்கு. சரிங்க. இது என்னது? முத்துலிங்கம். என்னதான் ஸ்கிப் பண்ணாலும் ஒரு தொழில் தர்மத்தோடு நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லலைங்க, பொதுவாக நம்ம படிக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ நூல் குறிப்பு எங்கே இருக்குது? வந்துருச்சுங்க. சரிங்க. எழுத்தாளர் முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். சரிங்களா? சரிங்க. இவர் பணி தொடர்பாக இவரோட வேலை காரணமாக நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணிச்சுக்கிட்டே இருப்பாராம். இப்போ அவர் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் வந்து நிறையா வெளியே வந்திருக்கு. அதில் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புகளோட பெயர்கள் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வம்சவிருத்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1996 வருஷம் தமிழ்நாடோட அரசை ஃபஸ்ட்டு பரிசாக இவர் வந்து வாங்கியிருக்காரு. வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசோட சாகித்ய பரிசையும் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? 1996 தமிழ்நாடோட அரசோட பரிசு வம்சவிருத்திங்கிற சிறுகதைக்கு, வடக்கு வீதிங்கிற சிறுகதைக்கு இலங்கை அரசோட சாகித்ய அகாதமி பரிசு 1999 வாங்கியிருக்காரு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? ஸோ இலக்கண பகுதி நமக்கு சுத்தமாக வேணவே வேணாம், அப்படியே தள்ளி விட்ருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி வந்து நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை படிச்சலாம். மொழித்திறன் பயிற்சியில் சில புலவர்கள் பற்றியோ இல்லை தமிழ் தொண்டாற்றினவங்களை பற்றியோ சில கண்டென்ட் வந்திருக்கும். அது அந்தந்த இயல் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சணும். இப்போ 1 மார்க்ஸ் பார்த்துட்டு போயிடுவோமா? பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. முத்துலிங்கம்ங்கிறவர் யுகத்தின் பாடலாக எழுதினார் கிடையாது, 6ஆம் திணை தானே எழுதினார். அப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? மிஸ் மேட்சிங்கில் இருக்குது. ஸோ யுகத்தின் பாடல் எழுதினவர் சூவில் விரத்னம், இது ரெண்டுமே பொருந்தாது. அடுத்து பவனந்தி முனிவர் எழுதினது நன்னூல் தான். இந்திரன் எழுதினது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் தான். சரிங்க. அப்போ எதுங்க பொருத்தமானது? ஆப்ஷன் ஆவும் ஈயும் தான். அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு சரியானது. சரிங்களா? அடுத்தது கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள். இதில் வந்து அடிமோனை வந்து தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்களா? நமக்கான ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி. நான் சொன்னேன்னா பாயிரம் இல்லது டேஸ் அன்றே பணுவல் அன்றே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா? அவ்வளோதாங்க. அடுத்து 4வது கொஸ்டின். ஒரு திருவநிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திறநிலை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. ஸோ இதுக்கு நான் அந்த துணைப்பாடம் படிக்கணுமாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேணாம். புக் பேக்குக்கு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. இதுதான் ஆன்சர். மார்க் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேணாம். சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அன்னம் கிண்ணம். ஸோ மார்க் பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. உள்ளே போய் எதுவும் தேடி படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, மொழித்திறன் பயிற்சியில் கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி நமக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்த நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த வகையில் இவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இங்கே ரொம்பவே கம்மியான ஒரு கண்டென்ட் தாங்க, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இது ஒரு கண்டென்ட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து யாருன்னா இவர் தான். இவர் யாருங்கிற பேர் வந்து என்னதுங்க இங்கே சைடில் கொடுத்துருக்காங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரோட காலம் 1815 முதல் 1876 வரை. சரிங்களா? சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே, அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதவத்தூருங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக இருந்திருக்காரு. எந்த மடத்துக்கு? திருவாவடுதுறைங்கிற மடத்துக்கு தலைமை புலவராக வந்து இருந்திருக்காரு. சரிங்க. இவர் வந்து நிறைய தமிழறிஞர்களை வந்து தேடி தேடி அங்கே போய் வந்து உட்காந்து கல்வி வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காராம். அந்த வகையில் அப்படி யார்கிட்டலாம் இவர் போய் வந்து கல்வி கற்றுக்கிட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திருவாவடுதுறை மடத்தோட தலைவரான சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள், இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பூக்களை தேடி போய் வண்டு வந்து தேன் உண்ணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேடி தேடி போய் வந்து கல்வி கற்றுக்கிட்டு வந்திருக்காராம். சரிங்களா?
ஸோ அந்த அளவுக்கு வந்து பற்று கொண்டவர் இவர். அடுத்து வந்து இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளை தமிழ்ங்கிற நூல் வந்து இவருடைய பெருமையை வந்து எப்போவுமே உணர்த்திக்கிட்டே இருக்குமா. அதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யமக அந்தாதி, திருவந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றவர். மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர். சரிங்களா. சரி, இவர் வந்து யார் யாருக்கு டீச்சராக இருந்திருக்காருன்னு பார்ப்போமா. இவர் நிறைய பேர்கிட்ட மாணவராக இருந்து படித்தார். இவருக்கு கீழே மாணவர்களாக இருந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர், நம்மளோட பதிப்புலகத்தின் தந்தை இருக்கார் இல்லைங்களா, தமிழ் தாத்தா, அவர் தான். ஓகேங்களா. அவர் யாரோட மாணவராக இருந்திருக்காரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர். அடுத்தது தியாகராஜர், குலாம் காதிரு நாவலர். இவங்க எல்லாருமே யாரோட மாணவர்கள்ங்க? மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர்கள். சரிங்களா. இவரோட புகழ் மீனாட்சி சுந்தரனாரோட புகழ் உலகம் இருக்க வரைக்குமே போற்றி புகழப்படுங்கிற விஷயத்தையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்து நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் நம்ம படித்த போலவே இங்கேயும் ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், வேர்ச்சொல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வா, பேசு, தா, ஓடு, பாடு, இது எல்லாமே வேர்ச்சொல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. சரிங்க. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தகப்பன் அப்படிங்கிறது தந்தை அப்படிங்கிற பொருளா, தம் அப்பன் அப்படிங்கிறதா தமப்பன் அப்படின்ற வடிவத்தில் இருந்துச்சு. இந்த தமப்பன்கிறது மருவி இப்போ தகப்பன் வந்து நிற்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தம் அப்பன் அப்படின்றது தமப்பன்னு மாறி இப்போ தகப்பன் மருவி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம், இது எப்போவுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அழகியல், அஸ்தட்டிக்ஸ், இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரிங்க. இதழாளர், ஜேர்னலிஸ்ட், இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். கலை விமர்சகர், ஆர்ட் கிரிட், இதை இங்கே தான் படிக்கிறோம், ஆர்ட் கிரிட்டிக். அடுத்தது புத்தக மதிப்புரை, புக் ரிவ்யூ. புலம்பெயர்தல், மைக்ரேஷன், இது நமக்கு தெரியும். மெய்யியலாளர், ஃபிலோசஃபர். ஸோ இங்கே இருந்த அழகியல், இதழாளர், புலம்பெயர்தல், மெய்யியலாளர், இந்த 4மே நமக்கு தெரியும். இந்த கலை விமர்சகரும் புத்தக மதிப்புரையும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. சரிங்க. அடுத்து எப்பயும் போல் நூலும் நூலாசிரியரும். நாடற்றவன்கிற நூலை ஆ முத்துலிங்கம் எழுதியிருக்காரு. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனார் வந்து எழுதியிருக்காரு. உயர்த்தலும் காலத்துக்காகங்கிறத சு வில்வரத்தினம் வந்து எழுதியிருக்காரு. அவ்வளோதாங்க, முடிஞ்சா. ஸோ அடுத்த கிளாஸில் இயல் 2 வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு 11th 12th படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்கில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.